இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வினா உள்ளவர்களாயும் கபடற்றவர்களுமாய் இருங்கள். வசனம் மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இந்த வசனத்தில் 3 விலங்கு ஒரு பறவை பற்றி இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஆடுகள், ஓநாய்கள், சர்ப்பம், அப்புறம் புறா. இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு விலங்கு இல்லை, சாதுவாக இருக்கும். அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு தப்பிக்க கூட தெரியாது, சண்டை போட தெரியாது. அதில் தான் நம்ம வேதத்தை நம்ம பார்க்கணும்ல, நல்ல மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நல்லா என்ன பண்ணுறான், கவனிக்கிறான். அப்போது யோவான் 10:11 பார்க்கணும்ல, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். அப்போது நம்முடைய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நல்ல மேய்ப்பன் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரவாளியாக இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் பாருங்கள், நல்ல வினா உள்ளவர்களாயும் கபடற்றவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த ஓநாய்கள் அப்படின்னா கள்ள போதனை பண்ணுகிறவர்களை குறித்து இங்கே பார்க்குறோம். ஏசு கிறிஸ்துவ ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அவர் மாம்சத்திலே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பிதா மட்டும்தான் கடவுள், ஏசும் பரிசுத்த ஆவியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. அப்போது இந்த மாதிரி போதனையிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 20:29 பாருங்கள், நான் போன பின்பு மந்தையை தப்பு விடாத கொடியதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அதனால் கவனமாக இருங்க. ஒரு எச்சரிப்பு வசனமாக இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், தேவன் ஆதாம் ஏவாள் உருவாக்கும் பொழுது ஆதாம் கிட்ட சொல்கிறார் இல்லையா, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த சர்ப்பம் ஏவாள்கிட்ட சொல்லுது பாருங்கள், தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்றான். அப்போது அதுக்கு ஏவாளும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறா பாருங்க. ஏன்னா அவர் எல்லா கனியும் புசிக்க வேண்டாம்னு சொல்லலை. அவர் சொன்னது நன்மை தீமை அறியத்தக்க கனியை தான் புசிக்க வேணான்னு சொன்னார். ஆனால் இவன் கேட்குற கேள்வி எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் வேதத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை எப்படின்னா அவர் சொல்கிற வார்த்தைக்கு முரண்பாடாக பேசுகிறது. அந்த இடத்துல ஏவாள் பாருங்கள் அவனுக்கு பதில் அளித்து, அதனால தான் பாருங்கள் அவள் ஒரு விவேகம் இல்லாமல் அந்த இடத்துல நடந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்த பூமி விழுந்து போனதை நம்ம பார்க்குறோம் பாவத்தில் இல்லையா. பாருங்க, அதுக்கப்புறம் தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி இந்த பூமிக்கு நம்ம பாவங்கள், சாபங்கள், நோய்கள், வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து மீட்டெடுத்து நம்மை இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகளாக சுதந்திரவாளியாக இந்த இடத்துல வைத்திருக்காருன்னா நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறார். சர்ப்பனாலே நம்ம எல்லாருக்குமே அது ஒரு சத்ரு, பேய், பிசாசு இல்லை, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே அந்த சத்ருவை பற்றி இங்கே அது அவர் சொல்லலை. இந்த இடத்துல விவேகமாக இருக்கணும், வினா உள்ளவர்களாக இருக்கணும், தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். எப்படி நம்ம நல்லா யோசித்து பதில் சொல்ல வேணும், எப்படி ஹேண்டில் பண்ண வேணும் இல்லை. பாருங்கள், சில பேர்லாம் வீடு வீடாக தேடி சத்தியத்தை சொல்கிறேன்ட்டு சொல்லிட்டு இப்படி தான் சொல்லுவாங்க, ஏசு கிறிஸ்து ஒரு தேவன் கிடையாது, பிதா தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி எங்கள் வீட்டுக்கும் வந்திருந்தாங்க பாருங்கள், ஒரு 2 பேர் அப்படியே அனுப்பி விட்டோம். அது மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நம்ம தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணவோ இல்லாட்டி இவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம நேரத்தை வீணாக்கவோ வேணாம் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம ஞானமாய் பதில் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பனி உள்ளதாய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். யாருமே டக்குன்னு நான் நம்பக்கூடாது பாருங்கள். சில பேர் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுவாங்க. அதை நம்மளுக்கு தெரிஞ்சவொன்னே நம்ம எப்படி பிஹேவ் பண்ண வேணும்னு தெரியுமா. அதுதான் இங்கே சொல்கிறாரு, ஞானம் உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய், இல்லை வினா உள்ளவர்களாக இருங்க. எல்லாமே நம்பிடாதீங்க, எல்லாமே சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாதீங்க. அதில் ஒரு பின்னாடி ஒரு கன்னிங்கான ஒரு காரியம் இருக்குது இல்லை. அது மாதிரி புறாவை பற்றி சொல்கிறாரு பாருங்கள். அது எப்படின்னா ஒரு சாந்த குணமுள்ளதாக இருக்கணும், இல்லை ஒரு அப்பாவித்தனமாக இருக்கும், கபடற்றதாக இருக்கும். அதால் யாருக்குமே எந்த ஒரு நியூசன்ஸே இருக்காது பாருங்கள். அது மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது இல்லை, தீங்கு இல்லாத ஒரு மனம், கலங்க இல்லாத ஒரு மனம், மற்றவங்களை ஏமாற்றாத ஒரு மனம், அந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறாரு தேவன். அப்போ நம்ம தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு இல்லை சில பிரச்சனைகள்
போராட்டங்கள் வரும்போது நம்ம எப்படி செயல்பட வேண்டும், அந்த டைமில் யார்கிட்ட எப்படி பேச வேண்டும், எந்தெந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்க வேண்டும், எந்தெந்த இடத்துல நம்ம காத்திருக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்க, பாம்புகளைப் போல ஞானம் உள்ளவர்களாய், புறாக்களைப் போல தீங்கற்றவர்களாய் இருங்கன்னு சொல்லுகிறார். இந்த வசனத்துக்கு உதாரணமாக வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 22:15 - 21 வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்க, பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவா, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்குறாங்க. அதுக்கு அவர் பாருங்க, துர்க்குணத்தை அறிந்து, இது மாதிரி தான் சில பேர் நம்மக்கிட்ட பேசுகிறப்பவே உள்ள ஒரு ஒரு தீய குணம் வச்சே பேசுவாங்க பாருங்க. அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நடக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியான நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது அதெல்லாம் வெளிப்படுத்துவார் பாருங்க. உடனே அவர் சொல்கிறார், மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், வரி காசை எனக்கு காண்பீங்கள் என்றார். அப்போ அவங்க ஒரு பணத்தை எடுத்து அவர் இடத்துல காட்டும் பொழுது பாருங்க, இந்த சுரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்கிறார். அப்போ ராயனுக்கு என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று எவ்வளோ கரெக்டாக பதில் சொல்கிறார் பாருங்க. இப்படி தான் உலகத்தில் மாயக்காரர்கள், துர்க்குணம் நிறைந்தவர்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறார்கள். நம்ம எப்படி ஒரு ஆடு பாருங்கள் ஓநாய்களுக்குள்ளே இருக்குது போல் நம்ம அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ரொம்ப வினா உள்ளவர்களாக இருங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கணுமோ, நிதானமாக இருக்கணுமோ, சமாதானமாக இருக்கணுமோ, அந்தந்த இடத்துலலாம் கபடற்றவர்களுமா இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில் அநேக ஓநாய்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் வஞ்சித்து விடாதபடி, இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல் ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி ஆண்டவரே ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. வினா உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் எழும்பத்தக்க பாம்புகளைப் போல ஞானம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, புறாக்களைப் போல தீங்கற்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை அப்படியாக வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.